வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் மார்ச் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மகாலிங்கம் வந்துட்டு சீனுக்கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் சீனு வந்து எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மகாலிங்கம் அந்த கடைக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, என்ன இது மாப்பிள்ளை பணம் வேணான்னு சொல்லிட்டாரு. 40 லட்சம் பணம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய தொகை. இதை போய் வேணான்னு சொல்கிறாரு. நம்ம இப்போ இதை கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே வில்லத்தனமாக மகாலிங்கம் சிரிக்கிறாரு. ஆமாங்க, அந்த காசை அவர் ஆட்டையை போட நினைக்கிறாரு. மகாலிங்கம் நினைக்கிறாரு, இந்த 40 லட்சம் பணம் எவ்வளோ பெரிய தொகை, இந்த தொகை கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இந்த பணத்தை இப்போவே நம்ம ஆட்டையை போட்டுடலாம். ஆட்டையை போட்டுக்கிட்டு இந்த பணத்தை காணும்னு சொல்லிடுறான் அப்படின்னு அந்த மகாலிங்கம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம சீனு வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அதே நேரத்தில் பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்வதிக்கு கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்கு. ஏன்னா அந்த பணம் 40 லட்சம் சாதாரண பணம் இல்லை, அது ஒரு குத்தக பணம். இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாள் வரும். அன்னைக்கு சிவா கேட்க போறாரு, பார்வதி மாட்ட போறாங்க. அப்ப நம்ம பத்மா நேரா பார்வதி கிட்ட, பார்வதி நீ ஏன் பதட்டப்படுற? இன்னரம் சீனு கிட்ட அவர் பணத்தை கொடுத்துருப்பாரு. சீனு பணத்தை கொண்டுட்டு வந்துட்டு மாயாவோட மூஞ்சில தூக்கி வீச போறான் பாரு. நம்மளுக்கு ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை முடிய போகுது, இனிமே எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்வதி சொல்றாங்க, சரிக்கா, இருந்தாலும் 40 லட்சம் தொகை சாதாரண தொகை இல்லை. திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, என் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் கண்டிப்பா 40 லட்சம் பணத்தை சீக்கிரம் சம்பாரிச்சு கொடுத்துருவான். நீ கவலைப்படாத பார்வதி. பார்வதி சொல்றாங்க, அக்கா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைக்கா. ஒருவேளை இவர் திடீர்னு அந்த பணத்தை கொண்டான்னு சொன்னா நான் எப்படிக்கா கொண்டு போய் கொடுக்கறது? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. சீனி எப்போ வருவான், மாயாவை எப்போ துரத்தி அடிப்பான் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, சரிக்கா, காத்திருந்து பார்ப்போம். அப்ப சீனு வராரு. சீனோட கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப சீனு இங்கேருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு, அம்மா பயங்கரமா பசிக்குதுமா, செம்ம வேலை கடையில, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்களேன். அப்ப பத்மா வந்துட்டு சீனுவோட கையில ஒண்ணுமே இல்லாதவதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா நேர சீனுவை பார்த்து, சீனு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாட்ட, அக்கா என்னக்கா இது, சீனு கையில ஒண்ணுமே இல்லாம வரான், சீனுகிட்ட கேளுங்க என்னாச்சு அப்படின்னு. பத்மா நேரா சீனுக்கிட்ட, சீனு கடையில ஏதாவது நடந்துச்சாப்பா? அப்ப சீனு சொல்றாரு, என்னம்மா, கடையில வழக்கத்தை விட அதிகமா நிறைய போனி நடந்துச்சுமா. அந்த மாயாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிருவேன் பாருங்க, நான் உழைச்ச காசை கொடுக்க போறேன். அப்ப பத்மா கேக்குறாங்க, வேற யாராவது கடைக்கு வந்தாங்களாடா? அப்ப சீனு கேக்குறாரு, ஏம்மா ஏன் கேக்குறீங்க? பத்மா சொல்றாங்க, இல்லடா சும்மா கேட்டேன். அப்ப சீனு சொல்றாரு, அம்மா ஆமாம்மா, அந்த மகாலிங்கம் வந்தாரு. அப்ப பத்மா சந்தோஷப்பட்டு, சொல்லுடா என்னாச்சு? மகாலிங்கம் சொல்றாரு, ஏதுமா அவருக்கு 40 லட்சம் பணம், 40 லட்சம் பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் மாயக்கிட்ட தூக்கி வீசுடு, மாயாவை வீட்டு விட்டு துரத்துங்கன்னு சொல்றாரு. ஏன் என் உழைப்பு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? யாருமா அவரையெல்லாம் எனக்கு காசு கொடுக்க சொன்னது? அதான் நான் சாரு கழுத்துல தாலி கட்டல இல்ல, இனிமே அவருக்கும் நமக்கும் என்ன உறவு? அப்ப பார்வதி சொல்றாங்க, சீனு என்னப்பா இப்படி பேசுற, அவரும் நம்ம சொந்தக்காரர் தானே. அதுக்கு சீனு சொல்றாரு, அவரும் நம்ம சொந்தக்காரரா? சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா? அப்ப பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏன் சீனு, அந்த காசை வாங்கிக்கிட்டேல்ல, உன் நல்லதுக்காக தானே அந்த காசை கொடுத்தாரு. அப்ப சீனு சொல்றாரு, அந்த காசை வாங்கிக்கிட்டேனா, நான் எப்படிம்மா அந்த காசை வாங்குவேன்? இங்க பாருங்கம்மா, அவரு இன்னைக்கு 40 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவாருல்ல, அதான் அந்த பணம் வேணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு அந்த பணத்தை கொண்டுகிட்டு போயிட்டாரு. இனிமே அவர் வந்தா பிரச்சனை ஆக்கிடலான்னு நினைச்சேன், ஆனா அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படல நம்ம பத்மாவும் பார்வதியும். அப்ப பார்வதி பத்மாவை பார்த்து, அக்கா என்னக்கா இது, அப்ப பணம்? அப்ப பத்மா சொல்றாங்க, இரு அவர்கிட்ட தான் இருக்கும், வாங்கிடலாம்.
அப்ப சீனு சொல்றாரு, அம்மா நீங்க பாருங்க, நான் உழைச்ச காசை தான் அந்த மாயாட்ட கொடுத்து மாயாவை வீட்டை விட்டு அனுப்புவேன். மற்றபடி இந்த மாதிரி சாதாரணமா வர காசையெல்லாம் நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம பார்வதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா சீனு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. சீனு போனதோட நம்ம பத்மாவும் பார்வதியும் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா இதுக்கு தான்க்கா சொன்னேன், இந்த பணத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு. பாத்தீங்களா, புத்தக பணம் அவர் கையில இருக்கு. சரி வாங்க போயிட்டு கேட்போம். இது கேட்டதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டு போன்ல இருந்து போன் அடிக்கிறாங்க. மகாலிங்கம் போனை எடுக்கிறாரு. அப்ப பத்மா நேரா மகாலிங்கத்துக்கிட்ட என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க மகாலிங்கம் சொல்றாரு, அம்மா இது மாதிரி உங்க சீனு தம்பி காசு வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது, சரி நான் பணத்தை எடுத்துட்டு நான் கோயிலுக்கே வரேன், நீங்க அந்த பணத்தை வச்சுக்கிடுங்க. இதை கேட்டதோட பத்மாவும் சரிண்ணே, சரி நாங்க கோயிலுக்கு வரோம். நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னாச்சு. எப்படியாவது சீனு வந்துட்டு பணத்தை வாங்கிப்பான், மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருக்கே. எப்படியாவது சாருவை இந்த வீட்டோட மருமகளா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நானும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா நடக்க மாட்டேங்குதே. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, மாப்பிள்ள அவரு உழைச்ச காசை மாயாட்ட தூக்கி எறியணும்னு சொன்னாரு. அதான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறாரு. இனிமே இந்த பிரச்சனையும் இல்ல. எப்படியா இருந்தாலும் நல்லபடியா சம்பாரிச்சு அவரு நல்லபடியா குடும்பத்தை நடத்தினா சரி அப்படின்னு. உடனே பத்மா சொல்றாங்க, சரி அந்த குத்தக பணம் இப்ப உங்க கையில தானே இருக்கு. மகாலிங்க சொல்றாரு, ஆமா நான் பத்திரமா வச்சிருக்கேன், அந்த பணத்தை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் சரி நாங்க கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க பணத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட மகாலிங்கம் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்பதான் மகாலிங்கம் நினைக்கிறாரு, இந்த பணத்தை உங்க கையில கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பணம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 40 லட்சம். 40 லட்சத்தை சுலபமா உங்க கையில கொடுக்கணுமா? 40 லட்சத்தை நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காசு கண்டிப்பா உங்க வீட்ல இருந்து தான் எடுத்திருப்பீங்க. இப்ப அதிகாரம் பூரா பார்வதியோட கையில தானே இருக்கு. கண்டிப்பா பார்வதி வீட்ல இருந்து திருடதான் செஞ்சிருப்பா. சோ இந்த பணத்தை பத்தி காணாம போயிட்டு அப்படின்னு சொன்னாலும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட பணம் காணாம போயிட்டோன்னு சொல்ல முடியாது. ஒரு போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பணத்தை ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு மகாலிங்க நினைக்கிறாரு. அப்பதான் மகாலிங்க நேரா கோயிலுக்கு கிளம்புறாரு. பத்மாவும் பார்வதியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அக்கா கவலைப்படாத பார்வதி, பணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். பார்வதி சொல்றாங்க, எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்குக்கா. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவரு ஏன் ஏமாத்த போறாரு? அவரு நம்ம சம்மந்தி, ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவரு உனக்கு சொந்தக்காரர் தானே, நீ கவலைப்படாத. பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க. கோயில்ல 2 பேரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. பத்மா சொல்றாங்க, என்ன இது இவ்வளவு நேரம் ஆகிட்டு இன்னும் அவரை காணோம்? பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா என்னன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் அங்க எதுவும் ஓடி வராரு. மகாலிங்கம் நேரா பார்வதியும் பத்மாவையும் பார்த்துட்டு அழுதுகிட்டு நிக்க பத்மா கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் அலறீங்க? அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அம்மாடி காசை கொண்டுகிட்டு நேரா உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தேன், திடீர்னு என்கிட்ட இருந்து காசை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இது கேட்டதோட பார்வதி பத்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப பார்வதி கேக்குறாங்க, என்னமாமா இப்படி சொல்றீங்க? அந்த பணம் எப்படி காணாம போடுச்சு? ஐயோ அது குத்தக பணமாச்சே. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, இந்த பணத்தை உங்க கையில திருப்பி கொண்டாந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் கார்ல ஏறினேன். அப்ப என் கையில பணம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை திருடிட்டு போயிட்டாமா. எனக்கு அவன் முகம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவனை நான் இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவனை கண்டிப்பா போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. அம்மா நீ கவலைப்படாத, இந்த பணத்தை எப்படி போராடியாவது உன் கைக்கு நான் கொண்டுட்டு வந்துடுறேன். அப்ப பார்வதி சொல்றாங்க, ஐயோ மாமா, நீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, இந்த பணம் குத்தக பணம். அவர் என்கிட்ட கேட்க போறாரு. அக்கா கண்டிப்பா அவர் என்கிட்ட பணத்தை பத்தி கேட்டா நீங்க தான் பணம் கேட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களை சொல்லிடுவேன். இது கேட்டதோட பத்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப மகாலிங்கம் கேக்குறாரு, ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணாம எப்படிமா அந்த பணம் கிடைக்கும்? நீங்க எப்படி அந்த பணத்தை கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் தப்பு. இந்த பணம் சாதாரண பணம் கிடையாது, 40 லட்ச ரூபா. நான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு அவனோட முகத்தை பத்தி நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப வந்திருக்க குருவரனும் நல்லவர் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. என்ன சொல்ற? இது கேட்டதோட பத்மா நேரா
மகாலிங்கத்தை பார்த்து, இங்கே பாருங்க, நாங்கள் அந்த பணத்தை நேர்மையாக கொண்டு வரல, வீட்டுக்கு வந்த குத்தக பணத்தை தான் எடுத்து உங்கள் கையில் கொடுத்தோம். அது குத்தக பணம்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே செத்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் எப்படியாவது சமாளிக்கிறோம். நீங்கள் அந்த பணத்தை மட்டும் எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி அந்த பணத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா, போலீஸ் உதவி இல்லாமல் என்னால் என்னமா பண்ண முடியும்? அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் எப்படியாவது வந்துட்டு கண்டுபிடிச்சிருங்கண்ணா அப்படின்னு. மகாலிங்கமும் சரி சரி நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அவன் யார் எவருன்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்டேருந்து நான் பணத்தை வாங்கிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட பார்வதியும், நீ பாருங்க மாமா, உங்களை தான் நம்பி இருக்கோம், அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பணத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாரு, அவர் கேட்டால் என்னால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது, இப்போதான் அந்த வீட்டோட பொறுப்பே என் கையில் வந்திருக்கு, அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த வீட்டோட சாவியை வாங்கிடுவாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஏம்மா வீட்டோட சாவி உன் கையில் தானே இருக்குது, அப்புறம் என்ன, நகையை அடமானம் வச்சு நீ அந்த பணத்தை மறுபடி கொண்டு போய் வச்சிடலாம்ல. அப்போ நம்ம பத்மா கேட்குறாங்க, ஏங்க கொஞ்ச நெஞ்ச பணமா, 40 லட்ச ரூபா, அப்போ எத்தனை பவுன் வரும்? வீட்டில் உள்ள எல்லா நகையும் அடமானம் வச்சாதான் வரும், அந்த பணத்தை கொண்டு போய் அடமானம் வச்சாலுமே மறுபடியும் அந்த நகை எப்படி திருப்புறது? அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்குள்ளேயும் நான் பணத்தை கண்டுபிடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட பார்வதி சொல்கிறாங்க, சரி ஏதாவது முயற்சி பண்ணுறோம், நீங்கள் அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுங்க. இதை கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ பத்மா நேராக பார்வதி கிட்ட, என்ன பார்வதி இப்படி ஆகிருச்சு? பார்வதி சொல்கிறாங்க, அக்கா கண்டிப்பாக அவர் பணத்தை பற்றி கேட்காம இருக்க மாட்டார், அது குத்தக பணம், இன்னும் 10-15 நாளில் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம். அவர் கேட்டாரு, நான் என்ன பதில் சொல்கிறது? இப்போதான் ஜானகி எண்ணிட்டேருந்து வீட்டோட பொறுப்பை சத்தம் போட்டு வாங்கினேன், எல்லாரும் சொன்னாங்க நான் சரியா பொறுப்பாக கவனிக்க மாட்டேன் அப்படின்னு, ஆனால் நான் தான் பிடிவாதம் பண்ணி அந்த சாவியை வாங்கினேன். இப்போ மட்டும் 40 லட்ச ரூபா பணத்தை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்னை காலத்துக்கும் மன்னிக்க மாட்டாரு, என்னை அடிச்சே வீட்டை விட்டு துரத்திடுவாரு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி உனக்கு பிரச்சனை நடக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, நான் எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு கொண்டுட்டு வந்துடலாம், கவலைப்படாத. அப்ப பார்வதி சொல்றாங்க, போங்கக்கா, உங்க பேச்சு கேட்டுக்கவே கூடாது, நீங்க உங்க பிள்ளையை காப்பாத்துறதுக்காக என்ன இப்படி இழுத்து விட்டுட்டீங்களே, உங்களை நம்பினது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. அப்ப பத்மா சொல்றாங்க, கவலைப்படாத பார்வதி, பார்த்துக்கலாம். அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்லக்கா, அந்த பணம் திரும்பி வரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு என்னமோ மாமா தான் ஏமாத்துற மாதிரி தெரியுது. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி என்ன பேசுற, அவரை ஏமாத்துவாரு? இங்க பாரு, அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, அவரெல்லாம் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப பார்வதி சொல்றாங்க, அவ்வளவு சொத்து இருந்தா அவரே 40 லட்ச ரூபாய சீனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கும் உங்ககிட்ட கேட்டாரு? எனக்கு அவர் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை, அவரு தான் திருடிட்டாரு போல. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பார்வதி இப்படி எல்லாம் சொல்லாத, அவர்கிட்ட இந்த கண்டிப்பா யாராவது திருடிட்டு போயிருப்பாங்க, அவரு 2-3 நாளையில பணத்தை கொண்டுட்டு வந்துருவாரு. இதை கேட்டதோட பார்வதியும் சரி வாங்கக்கா அப்படின்ட்டு போறாங்க. இந்த எல்லாத்தையுமே மகாலிங்க பார்த்துட்டு 2 முட்டாள்களும் சுலபமா 40 லட்ச ரூபாயை கோட்டை விட்டுட்டு வீட்டுக்கு போறாளுங்க. இந்த 40 லட்ச ரூபா பணமும் எனக்கு தான் சொந்தம், இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மகாலிங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப மகாலிங்க நினைக்கிறாரு, அப்ப சாவி பார்வதி கிட்ட இருக்கு, அப்ப பார்வதி கிட்ட இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் பிடிங்கிக்கலாம் அப்படின்ட்டு மகாலிங்க நினைக்கிறாரு. அப்புறமா மகாலிங்க 40 லட்சம் பணத்தை கொண்டுகிட்ட ஜாலியா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் பத்மாவும் பார்வதியும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஜானகி டக்குன்னு 2 பேரையும் நில்லுங்க அப்படின்னு சொன்னதோட பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வேர்த்து கொட்டுது. அப்ப ஜானகி நேரா பார்வதி கிட்ட, பார்வதி எங்க போயிட்டு வரீங்க காலையிலேயே? அப்ப பார்வதி சொல்றாங்க, ஒன்னும் இல்லக்கா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்ப ஜானகி சொல்றாங்க, காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா, நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றத கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன் பத்மா இப்படி பதட்டப்படுற, உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். அப்ப பத்மா சொல்றாங்க, இல்ல, நீங்க கேட்டதுக்கிட்ட பார்த்தா சும்மா கேட்ட மாதிரி தெரியல, இது வேணுக்குன்னே கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ பத்மா, சாதாரணமா தான் கேட்டேன், ஏன் இப்படி கோவப்படுற? அப்ப அந்த இடத்துக்கு பாட்டி எல்லாரும் வராங்க. வந்ததோட 2 பேரையும் பார்த்துட்டு எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பத்மா சொல்றாங்க, நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம், ஆளுக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு போறாங்க. அப்ப ஜானகியும் மாயாவும் இதை பாக்குறாங்க. மாயா பார்த்துட்டு, என்னது இவங்க 2 பேரும் இப்படி பதட்டமா இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத மாயா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறமா வந்துட்டு சீனு நேரா வீட்டுக்கு வந்துட்டு மாயா கிட்ட, மாயா,
இன்னும் கொஞ்ச நாள்ல உன் 40 லட்சம் பணம் உன் கைக்கு வரப்போகுது பாரு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு 40 லட்சம் பணம் கொடுத்தியன்னா எனக்கு சந்தோஷம்தான். அப்ப சீனு சொல்றாரு, என்னடி 40 லட்சம் பணத்தை உன் கையில கொடுத்துருவேன், நீ வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்றேன், அப்படியா சொல்றேன்? அதுக்கு மாயா சொல்றாங்க, அதுக்கு நீ என்ன பண்ண சொல்ற? 40 லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்காத சீனு, உன் காலில் விழுத்து கெஞ்சுறேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கெஞ்ச சொல்றியா? எப்படி கெஞ்சினாலும் நீ ஒத்துக்க மாட்டேன், எப்படியும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போற. அதனால நான் அப்படியெல்லாம் கெஞ்சுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அந்த பணத்தை கொடு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகண்டி. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா நான் அப்பையிலேருந்து அப்படிதான்ப்பா இருக்கேன், உனக்கு தான் நான் புதுசா தெரியுறேன். அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு, உன் 40 லட்சம் பணத்தை உன் கையில கொடுத்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டு மறுவேளை பாக்குறேன். ஏண்டி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி அம்மாவை கிண்டல் பண்றியா? அப்ப மாயா சொல்றாங்க, சீனு நான் எப்ப சீனு அப்படி சொன்னேன்? அப்ப சீனு சொல்றாரு, ஏய் நீ சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு இந்த மாதிரி ஆசைப்பட்டியானே என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு அப்படி சுத்தி வளைச்சு சொல்ற? அப்ப சீனு சொல்றாரு, இது பாரு உனக்கு வாய் கொழுப்பு அதிகண்டி. மாயா சொல்றாங்க, வாய் கொழுப்பா? அப்படியா அப்படின்னு. அப்ப சீனு கேக்குறாரு, இங்க பாரு இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான். அப்ப மாயா சொல்றாங்க, சண்டை போடுறது ஜாலியா தான் இருக்கு, புருஷன் பொண்டாட்டி இப்படிதான் சண்டை போட்டுப்பாங்களாம்ல. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, சே உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா சிரிக்கிறாங்க, சீனு எனக்கு இதுல என்ன பெருமை தெரியுமா, நீ இப்ப கடையில நல்லா உழைக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு மேனேஜர் சொன்னாரு, நீ இப்ப நல்லா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருக்க, புத்திசாலித்தனமா யோசிக்கிற, கடையிலேயே நிறைய வேலை பார்க்குற அப்படின்னு இப்பதான் வந்துட்டு மேனேஜர் சொன்னாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சீனு, கொஞ்ச நாளா கொஞ்சம் கூட வேலையில கருதலே இல்லாம இருந்த, ஆனா இப்ப நீ வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா நீ ஜெயிப்பனே எனக்கு நம்பிக்கை இருக்கு சீனு. 40 லட்சம் பணத்தை என் கையில திருப்பி கொடுத்து என்னை வீட்டுக்கு அனுப்பினாலே எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ நல்லபடியா உழைச்சி நல்லபடியா இருப்பியல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்புறமா ஜானகி இங்கேருந்து மாயாட்ட வந்துட்டு, மாயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மாயா கேட்குறாங்க, என்னாச்சு பெரியமா என்னாச்சு? அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பத்மாவையும் பார்வதியும் பாட்டியா, அவங்க 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் கூட சரியில்லை. அப்போ மாயா கேட்குறாங்க, ஏன் ஜானகி பெரியமா என்னாச்சு? ஜானகி சொல்கிறாங்க, இல்லை பார்வதியோட கையில் சாவி போனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. மாயா சொல்கிறாங்க, பெரியமா ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் அவங்க கையில் சாவியை கொடுக்காதீங்க அப்படின்னு, நீங்கள் தான் கேட்கல. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இருந்தாலும் அவளும் இந்த வீட்டோட மருமக தானே, அவள் கையில் சாவி போகிறதுக்கு முழு உரிமை இருக்குது. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியமா இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? ஜானகி சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அவங்க 2 பேரையும் பார்க்க ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க தான் சமாளிக்கணும், ஏன்னா அவங்க கையில் தானே சாவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.